ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் தங்கலான். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த நிலத்துலேயே அடிமைகளாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, கூலிக்காக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர மாட்டேங்குது. ஸோ இப்படியே இருந்து நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வரான். அவன் தங்கத்தை தேடிக்கிட்டு வரான். ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு அந்த தங்கத்தை நம்ம வெட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஸோ செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தை நம்ம ரஞ்சித் வேறு லெவலில் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன். மேக்கிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே எடுத்திருக்காரு. நம்ம விக்ரமோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் நடிக்கலை, வாழ்ந்திருக்கார். அந்த ஒரு ட்ரைபல் பீப்புளாகவே வாழ்ந்திருக்காரு, ட்ரைபல் மனுஷனாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஃபிசிக்காக இருக்கட்டும், ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த அத்தனை பெருமை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பார்வதி திருவத்தா இருக்கட்டும், மாளவிகா மோகனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பசுபதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் அவரை கண்டிப்பாக நம்ம நடிப்பின் ராட்சசன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சூர்யாவை நடிப்பின் நாயகன் சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம சியான் விக்ரம் நடிப்பின் ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ என்ன இந்த படத்தோட ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் செஞ்சுருக்கிற அந்த விஎஃப்எக்ஸும் கிராஃபிக்ஸும் தான் சொல்வேன். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது நிறைய பாம்புகள் வருது, ஸோ சிறுத்தைலாம் வருது. ஸோ அப்படி அந்த கருஞ்சிறுத்தை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அந்த கருஞ்சிறுத்தைலாம் காட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பு தான் வருது. என்னென்னா அந்த சிறுத்தைக்கும் ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க, சுத்தமாகவே மேட்ச் ஆகலை. என்னென்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லைவ் ஒரு ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த கதைக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது விஎஃப்எக்ஸ் டீம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணாமல் அந்த பாம்புகள் வர சீனாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட நம்புகிற மாதிரி இல்லை. இன்னமும் கூட அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஸ்டோரி வைஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரஞ்சித் அவருடைய அந்த வழக்கமான படங்களோட மாநிலத்தில் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. என்ன இந்த படம் ஒரு பீரியடிக் ஃபிலிமாக இருக்குது. பட் இந்த படத்தோட தளம் வேறு, பட் ஒரே மாதிரியான ஸ்டோரி லைனும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஸோ இவர் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக புதுசாக நமக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதில் நடிச்சிருக்க அத்தனை ஆக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.